நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட பொறியாளர் கவின் செல்வகணேஷின் உடல் அவரது சொந்த கிராமத்தில் தகனம் செய்யப்பட்டது. நெல்லையில் கவின் செல்வகணேஷ் ஆணவ படுகொலை சம்பவத்தில் அவரது காதலியின் சகோதரர் மற்றும் தந்தை கைது செய்யப்பட்டனர். பெண்ணின் தாயாரான சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உதவி காவல் ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரியையும் கைது செய்யக் கோரி கவினின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தொடர் பேச்சுவார்த்தையின்படி 5 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு கவினின் உடலை குடும்பத்தினர் பெற்றுக்கொண்டனர். பின்னர் நெல்லை அரசு மருத்துவமனையில் இருந்த உடலை சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்திற்கு எடுத்துச் சென்றனர். கவினின் தாய் கண்ணீர் விட்டு கதறியபடி அஞ்சலி செலுத்திய காட்சி காண்போரின் நெஞ்சை உடைப்பதாக இருந்தது. திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர்கள் KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் கவினின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இதனிடையே கவின் வீட்டிற்கு சென்று மாநில SC/ST ஆணைய தலைவர் தமிழ்வாணன் விசாரணை நடத்தினார். குடும்பத்தினரின் புகார், கோரிக்கைகளை கேட்டறிந்த அவர் கவின் ஆணவ கொலை வழக்கில் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். அவங்க விரைவில் நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்களுக்கு நம்ம சட்டப்பூர்வமான ஆலோசனைகளை கொடுத்துருக்கோம். சட்டப்படி தான் எல்லாம் நடக்கும்னு நம்ம விரும்புகிறோம். அதன்படி நடக்கும். அது இழப்பீடை கொடுத்துட்டோம். காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் நல்லா கோஆபரேட் பண்ணுறாங்க. கவினின் குடும்பத்திற்கு அரசு சார்பில் முதற்கட்டமாக 6 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவர் வழங்கினார். மேலும் கவின் குடும்பத்தாருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.